வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. வெறும் 5 பக்கம் படிச்சா போதும், 5 கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு 2022 குரூப் 4 கொஸ்டின் எடுத்து புத்தகத்துல எந்த பேஜ் நம்பர்ல எந்த ஏரியாவில் கேட்டிருக்கான்னு கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியே இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். கடந்த 10 வருஷ குரூப் 4 கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கையில நூலாசிரியர், அடைமொழி, இயற்பெயர், சிறப்பு பெயர் இந்த தலைப்புல மினிமம் 15ல இருந்து 20 கேள்விகள் ரெகுலராகவே கேட்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 2022 2023 நடந்த இதே சிலபஸ்ல நடந்த குரூப் 2 கொஸ்டின், குரூப் 4 கொஸ்டின், குரூப் 3A எக்ஸாமு, குரூப் 8 எக்ஸாமு இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போதும் மினிமம் 15ல இருந்து 22 கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இவ்வளோ முக்கியமான இந்த தலைப்பை 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் புது புக்கு, பழைய புக்கு, இப்போ 6ஆம் வகுப்பு புத்தகம் எடுத்தா புது புக்லையும் பழைய புக்லையும் எங்கெல்லாம் நூலாசிரியர் இருக்காரு, இயற்பெயர் இருக்கு, சிறப்பு பெயர் இருக்கு, அடைமொழி இருக்கு, அதெல்லாம் அழகா பிரிச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்டா இப்போ 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலையும் பழைய புத்தகத்திலையும் நூல் ஆசிரியர்கள் அதே மாதிரி இயற்பெயர், சிறப்பு பெயர்லாம் அழகா பிரிச்சு இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். உடனே நீங்க கேட்கலாம், பழைய புக்கு கட்டாயமா படிச்சாகணுமா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த ப்ரூஃபை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. 2022 குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான். 47வது கேள்வியா, முடியரசர் இயற்றாத நூல் எது அப்படின்னு. இது 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல நூல்வேலி பகுதியில இருக்குதுங்க. இங்க பாருங்க, இவனே கொடுத்துருக்கான். பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை இந்த மூணுமே இயற்றினது பாத்தீங்கன்னா முடியரசர். இங்க பாருங்க, இதே பூங்கொடி இருக்குது, வீரகாவியம் இருக்குது, காவிய பாவை இருக்குது, நீலமேகம் தான் இல்ல. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இது டைரக்டா புது புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. கரெக்டா? 23வது கேள்வியா ஒரு கேள்வி கேட்டிருக்கான். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது புது புக்ல எங்கேயுமே இருக்காது. 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல மரமும் பழைய குடையும் அப்படின்ற சாப்டர்ல இவனே அதான் கேட்டு வச்சிருக்கான், மரமும் பழைய குடையும். ஸோ அதோட ஆசிரியர் பாத்தீங்கன்னா அழகிய சொக்கநாத புலவர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸோ இது டைரக்டாவே கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்ததா இன்னொரு கேள்வி. இது 93வது கேள்வியா கேட்டிருக்கான். 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதியும் அச்சிட்டு தந்தவர் யாரு, அளித்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் உ.வே. சாமிநாதன். இது முழுக்க 6ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல அவர் பதிப்பித்த நூல்களோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல 8 தொகை 10 பாட்டு ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கான். அதைத்தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, டைரக்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடக்கடவுளே. அடுத்தது பாருங்க, 94வது கேள்வி. டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கான். இது 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல ஊரும் பேரும் அப்படின்ற சாப்டர்லயே கொடுத்து வச்சிருப்பாங்க ராபி சேதுப்பிள்ளைன்னு. சூப்பர். அதுக்கு அடுத்ததா இது பாதி 6th புக்லயும் மீதி 7th புக்லயும் இருக்குது. என்ன கேள்வின்னு முதல்ல பாருங்க. 46வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர், அதுக்கப்புறம் உடுமலை நாராயண கவி, அப்புறம் காந்திய கவிஞர், புரட்சி கவிஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல எது சரின்னு தான் கேட்டிருக்கான். நம்மளுடைய புது புக்ல பாத்தீங்கன்னா காந்திய கவிஞர் பாத்தீங்கன்னா யார் கொடுத்துருக்காங்கன்னா தாரா பாரதி கொடுத்துருக்காங்க. பாவலர் பெருஞ்சித்திரனார் வராரு. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி வருது. அப்படின்னு பார்த்தா 1 2 தான். நீங்களே பாருங்க, 1 பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. இது நம்ம 6th புக்ல இருக்கு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், நெக்ஸ்ட் புரட்சி கவிஞர்னா தாரா பாரதின்னு கொடுத்துருக்கான். பட் தாரா பாரதின்றது கவி நாயர். அப்ப இது கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார், பாவலர் பெருஞ்சித்திரனார் கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா இங்க இருக்கான்னு கேட்டா இவங்க பாருங்க, பெருஞ்சித்திரனார் கொடுத்துருக்காங்க, ஆனா அதை ஊமை கவிஞன் கொடுத்துருக்கான். அப்ப இதுவும் தப்பு. புரியுதுங்களா? அப்போ எனக்கு தெரிஞ்சது 1 பகுத்தறிவு கவிராயர் கரெக்ட். இப்ப பாருங்க, ஆப்ஷன் 1 கரெக்ட், ஆனா 2 தவறு நான் பார்த்துட்டேன். அடுத்தது ஆப்ஷன் சில 1 இருக்குது, அதே மாதிரி 3 இருக்குது.
3 பத்தி எனக்கு தெரியல, காந்திய கவிஞர் அப்படின்னா ஓகே. ஆனா பாத்தீங்கன்னா மீதி எல்லாம் தப்புன்றதால ஆப்ஷன் சி தான் சரியான விடை. புரியுதுங்களா? அப்போ எனக்கு இந்த புத்தகத்தை படிச்சே இந்த கேள்வியை என்னால ஆன்சர் பண்ணிட முடியுது. சூப்பர் இல்லையா? சோ அப்ப பாத்தீங்கன்னா 2 கேள்வி புது புக்லயும் மீதி 3 கேள்வி பழைய 6ஆம் வகுப்பு புத்தகத்திலையும் டைரக்டா கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா 6ஆம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் இருக்கிற நூல் ஆசிரியர் எடுத்துக்கணும். அடைமொழி, சிறப்பு பெயர், இயற்பெயர்லாம் கட்டாயமா படிச்சாவே போதும். இதுல எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும். நம்ம எப்படி நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம்னு பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் 6th புக்குன்னு நான் எடுத்துக்கிட்டா இயற்பெயர் மொத்தம் 5 இருக்கு. நீங்க ஒன்னா தேடி பாருங்க. அட்டை டு அட்டை தேடி தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் 5 தான் இருக்குது. அதை லிஸ்ட் அவுட் பண்ணி டேபிள் கட்டி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சிறப்பு பெயர் அடைமொழி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் கொடுத்துட்டேன். சரிங்களா? இதுல சிறப்பு பெயர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்தா அது தனி டேபிளாவே கொடுத்துருக்கேன். உதாரணத்துக்கு காமராசரோட சிறப்பு பெயர் நிறைய இருக்கும். அதே மாதிரி திருவள்ளுவரோட சிறப்பு பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இருக்கும். அதெல்லாம் 5 இருக்கும். அது தனியா கொடுத்துருக்கோம். திருக்குறளுக்கு இருக்குது. சிலப்பதிகாரத்துக்குலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட சிறப்பு பெயர் இருந்தா அது தனி பாக்ஸாவே கொடுத்துடுங்க. சரிங்களா? சோ 2 பக்கத்தோட சிறப்பு பெயர் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்ததான் நூலாசிரியர். இந்த நூலாசிரியரும் மறக்கவே கூடாதுன்றதுக்காக இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நூல் எழுதியிருந்தா அது தனி பாக்ஸுங்க. இப்ப பெருஞ்சித்தனார் பார்த்தா 4 நூல் எழுதியிருப்பாரு, அது தனி. முடியரசர் வந்து பார்த்தா 4 இருக்கும், அது தனி. ஔவையார் தனி. இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்டதெல்லாம் தனி பாக்ஸ் கொடுத்துட்டு இப்ப சிலப்பதிகாரம்னா இளங்கோடிகள் மட்டும்தான் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நூல் மட்டும் எழுதியிருந்தாருன்னா அதை தனியா லிஸ்ட் கொடுத்துடும். சூப்பர் இல்லையா? இதுல இதழ்கள் இருந்தா இதழ்கள் தனி பாக்ஸா கொடுத்துட்டேன். ஜஸ்ட் 3 பக்கத்துல 4 பக்கத்துல உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு, 6th புக்கு முடிஞ்சிருச்சு. சூப்பர். இப்போ 6th ஓல்டு புக்கு வேற, நியூ புக் முடிஞ்சிச்சு. ஓல்டு புக்லயும் இயற்பெயர் 4 இருக்குது. அடைமொழி தனியா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் புகழ்பெற்ற நூல் தனியா கொடுத்துட்டேன். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 6 பேஜே இல்லை. ஏன்னா 6வது பேஜ்ல டவுன்லோட் தான் இருக்கு. 5 பேஜ் தான் முடிஞ்சிடுச்சு. அழகா ஒரு 5 கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? தெளிவா புரியுதுங்களா? சோ இந்த நோட்ஸ் எப்படி சார் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அங்க டிஸ்லைக் பட்டன் இல்லா கூட நீங்க டிஸ்லைக்னு கமெண்ட் பண்ணிடுங்க. சூப்பர். அப்படியே பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதுல தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். சார் என்கிட்ட வந்து டெலிகிராம் ஆப்பே இல்லை, ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். 9424304557 இந்த எண்ணுக்கு ஆணா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக. சூப்பருங்க. சோ இதுல வந்து நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, இதுல இருக்கிற இப்ப இயற்பெயரா தனி ஒரு டெஸ்ட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயரா அது தனி டெஸ்ட், அடைமொழியா அது தனி டெஸ்ட், நூலாசிரியரா அது தனி டெஸ்ட். மேக்சிமம் அதே கேள்வி வந்தா ஒரு 20 கேள்வி ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ 40 இருக்குதுன்னு வச்சுங்க, 2 டெஸ்ட்டா வச்சு முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதை கடகடன்னு முடிச்சுட்டு அடுத்து 7th புக் ரெடியா இருக்கு. கூடிய சீக்கிரம் அதையும் கொடுத்துருவேன். இதே மாதிரி 6th இருந்து 12th வரைக்கும் நாங்க என்ன பண்ண போறோம்னா இந்த டாபிக் மட்டும் உங்களுக்கு தனி நோட்ஸாவே கொடுக்க போறோம். அதனால நம்மளால ஈஸியா 15ல இருந்து 20 கேள்விகள் வாங்கிட முடியும். தெளிவா புரியுதுங்களா? சரி சார், இது எப்படி சார் டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. இப்ப டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதியிருப்பேன். PDF அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் வந்து ஒன்றும் இருக்காதுங்க. நவுந்து வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோட் ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை டச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்.
டவுன்லோட் பண்ணி நீங்கள் மட்டும் வச்சுக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுங்க, அவங்களும் படிக்கட்டும். போட்டி அதிகமானாதான் நமக்கு சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும், வெறி அதிகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.